பாடிஸ் நம்ம பாடி பாய்ஸ் குக்கிங் சேனல்ல உங்களை அனைவரும் அன்போட வர இருக்கு. நாங்க உங்க பாடி பாய்ஸ். உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான். என்னன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம புது மாதிரியான சோப்பு சிக்கன் வாங்க பார்க்கலாம். அருமையா பொரிக்கிறோம் நாங்க, அருமையா சமைக்கிறோம் நாங்க. போன் அடிச்சாலும் எவனும் எடுக்க மாட்டேங்குன்னா ஒரு பையில காணா. இந்த பாடி எல்லாம் எங்க போயிட்டாயின்னு தெரியல. வேற புரோட்டா கொடுத்து இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்து சுசியா சாப்பிடணும். ப்ரோ என்ன குண்டாங்கண்டானே எடுத்துட்டு இருக்க, துணி எதுவும் துவைக்க போறீங்களா? கடை சைடு போனேன், நினப்பு வந்துச்சு, சிக்கனை வெட்டி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ப்ரோ பீஸ்ல பயங்கரமா இருக்கு. ஆமா ப்ரோ, ருசியா சாப்பிடணுமா இல்லையா? நம்ம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். இல்ல ப்ரோ இது எப்படி கடிச்சு சாப்பிடுறதா அப்படியே அள்ளி பூசுறதா? அப்படியே வைக்கிறதா ப்ரோ வாயில. சரி மற்ற பாடியெல்லாம் பார்ப்போம். ஓகே வா நீ ஒரு வெட்டிடலாம். கறி நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ வர ப்ரோ அப்பா சிவப்பு சிக்கன் செய்யறதுக்கு ப்ரோ எடுத்து வந்த சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம் வாங்க. பீஸ்லாம் நல்லா பயங்கரமா இருக்கு. வேற படி தண்ணி எடுத்துருவா. படி புதியா போதும் போதும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வெள்ளையா இருக்க சிக்கன்ல சிவப்பா மாறப்போகுது. ப்ரோ பீஸ்லாம் அருமையா எடுத்து போடுறியே. அலசின சிக்கனை சிவப்பு சிக்கன் ஆக்குறதுக்கு சிக்கனை நல்லா கீரிக்கலாம் வாங்க. நம்ம எந்த அளவுக்கு கீறுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மசாலா உள்ள போகும், நமக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சோறு வடிக்க அரிசியை நல்லா கழுவிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா. இலையில சோறு வச்சு பார்த்துருப்பீங்க, ரசம் வச்சு பார்த்துருப்பீங்க, பொரியல் வச்சு, பிரியாணி கூட வச்சு பார்த்துருப்பீங்க. அரிசி வச்சு பார்த்துருக்கீங்களா? நாங்க வைப்போம். இயற்கை முறையில நம்ம சாதம் வடிக்க போறோம் இப்ப. அதனால இலையில எல்லா அரிசியும் கொட்டிக்கலாம். சிக்கன் மசால் பொடி, சிவப்பு சிக்கன் பண்றதுக்கான மசாலா ரெடி பண்ணி போட்டுருவோம். இப்போ மசால் பொடி போட்டுட்டு இருக்கோம். இன்னும் சிவப்பு ஆயிட்டு இருக்காது. மெஷின்ல அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், சிவப்பு சிக்கனுக்கு சிவப்பு பொடி, சிவப்பு சிக்கனுக்கு சோள மாவு, கரகரப்பான கரம் மசாலா, தடாலடியான தயிர், தூத்துக்குடி உப்பு, எடகுடமான எலும்புச்சம்பள சாறு, நான் பாடி ரெடி பண்ணிட்டியா இல்லையா? நைட்டே இருக்காப்ல. நானும் வேற இட்டுக்கிட்டே இருக்கியா, மலையில பிடிச்சிட போகுது. போட்டுருவோம். அவ்வளோதான் முடிஞ்சது.
எல்லாமே நல்லா கீறிட்டியா? நல்லா கீறிட்டேன். என்ன பாடி சகப்பு கலர் நீங்க ஆரஞ்சு கலர்ல வந்துட்டு இருக்குது. எண்ணெயில போட்டாதான் சிவப்பு கலர் வரும். கத்தி எடுத்து பாடி கையை கீறி விடல இட்டான ஐயோ வந்துடும். சிவப்பு கலர் வரலையா? என்ன பாடி பூசுற எல்லாம் வெளியே வந்துட மாட்டுக்கு அந்த அளவுக்கு போட்டு பரட்டி எடுக்கிறீங்க. நம்ம பூசுற தண்ணி வெளியே வராது, விடுங்க. போட்டு அடைச்சுக்கோ. தண்ணி சொல்றீங்க? டேஸ்ட் பாருங்க, டேஸ்ட் பார்க்கறாப்புல உப்பு இருக்கானு பக்காவா இருக்கு பாடி. நல்லா இல்லைன்னா ஒன்னே தான் திட்டுவாங்க. பக்காவா இருக்கா? காரணம் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. சோறு வடிக்கிறதுக்கு தண்ணியை சுட வச்சுக்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பாத்திரத்துல வச்சு போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். கையில பொங்கல் இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. பொங்கி வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்து வெந்துடும். ஒரு 10 நிமிஷம். என்ன பாடி ஜனவரி பொங்கலுக்கு இப்பயே பொங்குது. தண்ணி போதுமா பாருங்க. தண்ணி வந்துருச்சான்னு பாரு. தண்ணியா அரிசியா? டேஸ்ட் பாரு. என்ன வாய் அப்படி வச்சுக்கிட்டு வாயாண்டா அப்படி வச்சு ஆட்டுற அந்த ஆட்டுற. அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி வந்து பதம். ஆனால் பதம் இல்லை. இப்போ இன்னும் 5 மினிட்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வந்துருச்சு. இப்போ அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா வடிக்க போகிறோம். அது எப்படி வடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம மண் சட்டியை வச்சு வடிக்கலாம். சோறு வடிக்கிறது எப்படி? இப்போ நமக்கு சோறு வடிக்கிறதுக்கு வந்து துணி இல்லை. துணி இல்லாததுக்கு நம்ம தலையை யூஸ் பண்ணுறோம். தலைனா இலைய வச்சு. தண்ணி பாருங்க எப்படி வடியுது பாருங்க. கஞ்சி வடியுது. சோறு வடிக்கணும். இப்படி தான் வடிக்கணும். நறுமணமான நல்லெண்ணெய். அடியே என்ன எவ்வளோ அதே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எதா சட்டியே தான். சட்டி இந்த பாலை தான் முடிஞ்சு. இப்போ போட்டுருவோம். கொண்டு அடிச்சு எடுத்துருவாங்க. சிவப்பு சிக்கன் ஆக்க போறோம் பாருங்க. இப்ப பாடி என்ன பாடி திருப்பி விடு பாடி, கறிகிற போது. திருப்பினா கையோ உள்ள விட்டு திருப்ப முடியும். அதுதானே ஆப்பா கொடுத்துருக்கான் கையில. ஆப்பர் கொஞ்ச நேரம் வேகணும்ல. என்ன சொல்ல வருதுன்னா பரப்பி விடியா கிண்டி நீங்க ஏன்பாடி பொங்கல் நினைச்சுட்டேன். பொங்கல் நினைச்சிட்டீங்களா? வடிச்சு விட்டுறாதீங்க. நல்லா அருமையா அப்படியே எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. இதுதான் சிவப்பு சிக்கன் சொன்னியா? இதுக்கு பேரு தான் சிவப்பு சிக்கன். சரி, இதுக்கு சைடிஷா மைனஸ் இல்லைன்னா சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தால் அருமையா இருக்குண்ணா. டொமேட்டோ சாஸா? ஆமா, பன்னீர் வருங்க. இப்போ டொமேட்டோ சாஸும் நல்லா எப்படி வந்துட்டு இருக்காப்புல கொதிக்கிறாரு. தக்காளி சட்னிலாம் அரைப்பா டொமேட்டோ சாஸ் கேட்டா. ப்ரோ சிக்கன் போய் நேரத்துல சிக்கன் வைக்கலாங்க. இலை போய் எடுத்துட்டு வந்துடலாம்.
அருமையான பச்சை இலை. வாங்க இதுல சிக்கன் வைப்போம். படி எல்லாம் போதுமானு பாருங்க. என்ன உங்க கைட்டுக்கே இலை இருக்குது? ஆமா பாடி, ருசியா சாப்பிடணும்ல. சூப்பர். செம்ம போங்க கலக்கிட்டு. படி கருவேப்பிலை இருக்கு படி. கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா மணமா இருக்கும், சாப்பிட்றதுக்கு திகட்டாது. இந்த கருவேப்பிலை மனம் வந்து அப்படியே இந்த சிக்கன்ல இறங்கிரும். சிவப்பு சிக்கன் பாருங்க அப்படியே அழகா வந்திருக்காப்புல. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சிவப்பு சிக்கன், ரெட் சிக்கன். மண்ணா இருக்குறாது. ஏய் வேப்பது சாவுங்க, நீ கரெக்டா தான் சொல்லுங்க. A few minutes later. நல்லா இருக்கு பாருங்க. கோலாகலமான கொத்தமல்லியை இப்போ எண்ணெயில் போட்டிருக்கோம். நல்லா வாசமாக இருக்குது பாருங்க. போட்ட உடனே நல்லா நறுமணமாக இருக்கு. இப்போ நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு தக்காளியை வந்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். ரசம் தானே இதில் நிறைய சோறு இருக்கு. போதுமா இப்போ ரசத்துல இவ்வளவு சோறு சாப்பிடுவாங்களா? இந்த மோந்து பார்த்துட்டு போயிடுவாங்களா சாப்பாடா? சாப்பாடு உட்காந்து இப்படி மோந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. சட்டி ரசம் சரி போதுமா? ரசம் தானே அது. ரசம் தான். நான் மட்டும் இந்த புளிக்குழம்பு வைக்கிறேன்னா ரசம் தான்டா. தண்ணி மாதிரி இருக்குண்ணா அது. தனி மாதிரி தான் இருக்கும். 10 குழம்பு மாதிரி வச்சு அப்படிங்களா? உங்க விருப்பத்துக்கு நீங்க வச்சுக்கணும். அவனு சொல்றதுக்கு ரசம்னா ரசம் தான் வைக்கிறோம். அப்புறம் நம்ம இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இருக்கிற பாத்திரத்தை வச்சு இப்போ ரசம் வைக்கிறோம். தாளிக்கிறதுக்கு தாச்சி இல்லாதனால கரண்டிலே தாளித்து போடுறோம். தண்டோடய பெரிய ஒன்றும் தப்பு இல்லை. இது மட்டும் இரு இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் இப்படி ஸ்ட்ரைட்டாக A few minutes later. புதுவிதமான புளிரசம் இப்போ வைக்க ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ ரெடி ஆகி வந்துருச்சு. அடுத்து இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். சுடுதுண்ணா நீ. நீ உப்பு கரெக்டாக பார்க்குறவா? நீ கரெக்டா பாக்குற. நல்லா பாக்குற. நீ தான் நல்லா பார்க்குறியவா? அதுதான் கூப்பிட்றான். ஏன் பண்றாங்க? நான் ஊத்துறேன். கொஞ்சமா ஊத்து. கொஞ்சம் தான். கொதிக்குது லைட்டா ஊத்து. இது மாதிரிதான் ஊத்துறாங்க. நான் குடிக்கல. நான் குடிக்கல. கேட்டு வாங்கி டேஸ்ட் பார்க்குறாரு. கீழே ஊத்திட்டா. புதுவிதமான புளிரசம் அருமை. மெய் மறந்துட்டீங்க. மே மறந்துட்டேன், அதனாலதான் கீழே போட்டேன். மறந்து போய் ஓகேவா? அஜித்து அடிச்சாங்க. ஒரு மணி நேரம் கூட இல்ல. அவன் இன்னைக்கு எங்க வரைக்கும் ஊத்திட்டாங்க. அவரையும் சேர்த்து குளிப்பாட்டிருக்காட்டுக்கு இலைய குளிப்பாட்ட சொன்னா. அடி எங்கயா எடுத்துருவாயா? போடு உக்காந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு புடி முனியா உக்காந்துட்டாப்புல. உக்காரு.
எங்க அந்த ஆப்பை வச்சு சாப்பாடு எடுத்து போனா எடுத்து ஹாய் படிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை சோறு வித் ரசம், அதுக்கு நம்ம தொட்டுக்க வந்து சிவப்பு சிக்கன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சோறு, ரசமும் சிவப்பு சிக்கனும் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க சாப்பிடலாம். வாங்க 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 படி சோப்பு சிக்கன் சோப்பாவே இருக்கே. சிவப்பு சிக்கன் பாடி சிவப்பாக இருக்கும். அருமையா இருக்கு பாடி. பச்சையாவா இருக்கும். சூப்பர் பாடி சூப்பரா இருக்கு பாடி. சூப்பரா இருக்கு. மசாலா உள்ள ரொம்ப அருமையா இருக்கு பாடி. மக்களுக்கு சொல்லுங்க. அருமையா இருக்கு. பாடி பாய்ஸின் பக்குவம் பயங்கரமா நொறுக்குவோம். வீடியோ பார்த்துட்டு நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அருமையா இருக்கு. வெள்ளை சோறுக்கு ரசம் பண்ணுங்க. ரசத்துக்கு தான் இது நல்லா இருக்கு. நல்லா செம்மையா இருக்கு. அது தக்காளி ரசம். நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா நல்லா ஸ்பைசியா இந்த பக்கத்துல இருக்கு. பாருங்க. நல்லா ஸ்பைசியா இருக்கு படி. மலை சாதம் ரசம் அடமலை மாதிரி ஊற்றணும். உப்பு இல்லை. சிக்கனோட ரசத்துக்கு அது சாப்பாடு இறங்குது பாடி. செம்மையா இருக்குப்பா. என்ன பாடிஸ் வீடியோஸ் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன புதுசாக நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.